ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களா? உண்மையில் உங்களால் எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியம். மனிதர்களில் இத்தனை நிறங்களா? இன்றைக்கு இறைவாக்கு பகுதிகளில் பல்வேறு விதமான மனிதர்களை பார்க்கிறோம். முதலில் அந்த மறைநூல் அறிஞர்கள், அறிவுத்திறனுடன் விடையளித்த மறைநூல் அறிஞன் ஒரு பக்கம். ஆனால் பெரும்பாலான மறைநூல் அறிஞர்கள் இன்றைக்கு ஆண்டவர் குறிப்பிடுவது போல்தான் இருந்தார்கள். தொங்கலாடை அணிந்து கொண்டிருந்தார்கள், மற்றவர்களின் கவனத்தை கவர்வதற்காக. சந்தை வெளியில் மற்றவர்கள் வணக்கம் செலுத்த வேண்டுமென்று காத்து கொண்டிருந்தார்கள். முதல் இருக்கையை எல்லா இடங்களிலும் தேடினார்கள். ஜெபிப்பதாக நடித்து கொண்டிருந்தார்கள். பகட்டாக உடுத்தி கொண்டு பாராட்டுக்காக, கைத்தட்டலுக்காக காத்து கொண்டிருந்த அந்த வெளிவேடர்களை ஆண்டவர் சாடுகின்றார். வேலியே பயிரை மேய்வது போன்று கைம்பெண்களை, அனாதைகளை, ஆதரவற்றவர்களை காப்பதற்கு பதிலாக அவர்களின் வீடுகளை இவர்கள் கவர்ந்து கொள்ளுகிறார்கள். ஆண்டவருடைய சீடர்கள் இப்படி இருக்கக்கூடாது. உங்களில் முதல்வனாயிருக்க விரும்புகிறவன் எல்லாருக்கும் கடையனாயிருக்கட்டும், பணியாளனாயிருக்கட்டும் என்றுதான் ஆண்டவர் தம் சீடர்களை அழைத்தார். பதவி என்பது பணிபுரிய ஒரு வாய்ப்பு என்று ஆண்டவர் உணர்ந்து கொள்ள அழைப்பு விடுத்தார். இத்தகைய சூழ்நிலைகளில்தான் தாம் கண்ட மறைநூல் அறிஞர்களை ஆண்டவர் கண்டனம் செய்கின்றார். மத்தேயு நற்செய்தி 23ஆம் அதிகாரம் முழுவதிலும் 7 முறை எவ்வாறு அவர்களிடம் ஆண்டவர் ஐயோ கேடு என்று உரைக்கின்றார் என்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அளிக்கின்ற முதல் செய்தி, இந்த மறைநூல் அறிஞர்களைப் போல நீங்கள் இருக்காதீர்கள். அப்படி இருந்தால் நீங்கள் கடும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவீர்கள் என்கிறார். உண்மையான வாழ்வுக்கு, நேர்மையான வாழ்வுக்கு, மற்றவர்களை மதித்து அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கின்ற வாழ்வுக்கு ஆண்டவர் தம் சீடர்களை தொடர்ந்து அழைத்து கொண்டே இருக்கிறார் என்பதை மனத்திலே இருத்துவோம். வெளிவேடக்காரர்களான மறைநூல் அறிஞர்களை கண்டித்த அதே ஆண்டவர் ஓர் ஏழை கைம்பெண்ணை மனமாற பாராட்டுவதை இன்றைய நற்செய்தி பகுதியிலே காண்கிறோம். காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் காசு போடுவதை உற்று நோக்கி கொண்டிருந்தார் ஆண்டவர் இயேசு. செல்வர் பலர் மிகுதியாக போட்டாலும் ஓர் ஏழை கைம்பெண் ஒரு கொதிராந்துக்கு இணையான 2 காசுகளை போட்டதை அவர் பார்த்தார். எல்லாரை விட இவர்தான் மிகுதியாக போட்டிருக்கிறார் என்று தம் சீடர்களுக்கு சொன்னார். பற்றாக்குறை இருந்தும் தம்மிடமிருந்த அனைத்தையுமே, ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே அவர் போட்டதை குறித்து ஆண்டவர் மகிழ்ந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவரால் பாராட்டப்படுபவர் ஏழை, விதவை. ஆண்டவரால் இந்த விதவை எதற்காக பாராட்டப்படுகின்றார்? தாராள குணத்தோடு தன்னிடம் உள்ளதையெல்லாம் கொடுத்து ஆண்டவரையே நம்பியிருக்கின்ற வாழ்க்கையை அவர் எண்பித்தார். ஆண்டவருக்கும் சரி, அயலாருக்கும் சரி, எவ்வளவு கொடுக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எதற்காக கொடுக்கிறோம், எந்த உள்ளத்தோடு கொடுக்கிறோம் என்பதுதான் முக்கியம் என்பதை ஆண்டவர் உணர்த்துகின்றார். பிரியமானவர்களே, நாமும் தான் ஆண்டவருக்கு கொடுக்கிறோம், அயலாருக்கும் கொடுக்கிறோம். எந்த உள்ளத்தோடு கொடுக்கிறோம்? மனமோந்து கொடுக்கின்றோமா? நம்முடைய உணவு, உடை, இருப்பிடம், பொழுதுபோக்கு, வாகனங்கள், விளையாட்டு, விடுமுறை செலவு இவற்றையெல்லாம் கவனித்த பிறகுதானே ஏனோ தானோ என்று பல நேரங்களிலே கொடுக்கிறோம். தேவையில் இருக்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய நேரத்தை கொடுக்க தயாராயிருக்கிறோமா? நம்முடைய உழைப்பை கொடுக்க தயாராயிருக்கிறோமா? நம்முடைய திறமைகளை கொடுக்க தயாராயிருக்கின்றோமா? பல நேரங்களில் வேண்டா வெறுப்போடு, ஏனோ தானோ என்று, இன்னும் சில நேரங்களில் விளம்பரத்துக்காக நாம் கொடுத்தால் இவையெல்லாம் ஆண்டவருக்கு ஏற்புடையதே இல்லை. என்றைக்காவது உணர்ந்து கொள்வோம், ஆண்டவர் பார்க்கிறார் என்று மனமு வந்து நம்மையே அவருக்கும் நம் குடும்பத்தாருக்கும், முக்கியமாக சமூகத்தில் துன்பச் சூழ்நிலைகளில் சிக்கி தவிக்கின்ற அத்தனை பேருக்கும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுப்போம்.
தம்மையே எவ்வித மிச்சமுமின்றி ஆண்டவரைப் போல கொடுத்து வாழ்ந்தவர்தான் பவுலடியார். அவருடைய நிகழ்காலம் சாவு அருகாமையில் உள்ளது. நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்கிறார். கடந்த காலத்தை திரும்பி பார்க்கிறார். நல்லதொரு போராட்டத்தை மேற்கொண்டேன், ஓட்டத்தை முடித்துவிட்டேன், விசுவாசத்தை பாதுகாத்தேன் என்கிறார். ஆம், அழைத்த ஆண்டவரை பற்றி கொண்டு பிரமாணிக்கமாக வாழ்ந்த வாழ்க்கை. எதிர்காலத்தையும் நினைத்து பார்க்கிறார். நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகை எனக்காக காத்திருக்கிறது என்கிறார். பிரியமானவர்களே, தம்மையே முழுமையாக கொடுத்த பவுலுடைய வாழ்க்கை நம் எல்லாருக்கும் உன்னதமான பாடம். அந்த கடைசி நேரத்திலும் தன்னுடைய சீடர், தன்னுடைய அன்பு பிள்ளை தன்னை போல முழுமையாக கொடுத்து வாழ வேண்டும், முக்கியமாக ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து வாழ வேண்டும் என்று அவருக்கு ஆணையிட்டு கூறுவதை பாருங்கள். இன்றைக்கு அவர் கூறுவது தீமோத்தேயுவுக்கு மட்டுமல்ல, ஆண்டவரில் நம்பிக்கை கொண்ட இந்த நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம் எல்லாருக்கும் வழங்கப்படுகின்ற செய்தி இதுதான். நாம் எல்லாரும் பவுலடியார் கூறுவது போல இறை வார்த்தையை தொடர்ந்து அறிவிக்க வேண்டும். அதுவும் வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அறிவிக்க வேண்டுமா? இன்றைக்கு உலகம் நம் வார்த்தைகளை நம்புவதை விட நம் வாழ்க்கையை உற்று பார்த்து கொண்டே இருக்கிறது. அந்த உலகத்துக்கு வாழ்க்கையால் நற்செய்தியை அறிவிப்போம். பல நேரங்களில் அநியாயங்கள், அட்டூழியங்கள், நற்செய்திக்கு முரணான மதிப்பீடுகள் வளரும் போது சும்மா இருக்கிறோம். இன்றைக்கு பவுலடியார் சொல்லுகிறார், நாம் கண்டித்து பேச வேண்டுமாம், கடிந்து கொள்ள வேண்டுமாம், அறிவுரை கூற வேண்டுமாம், பொறுமையோடு கற்றுக் கொடுக்க வேண்டுமாம். தொடர்ந்து சொல்லுகிறார், அறிவு தெளிவோடு இருக்க வேண்டும். பல நேரங்களிலே நிதானத்தை இழந்து விடுகிறோம். பி சோபர், துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நற்செய்தியாளனின் பணியை ஆற்ற வேண்டும், திருத்தொண்டை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக நம்முடைய கடமையை கண்ணும் கருத்துமாக செய்யும் போது, துன்பங்களை ஏற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவருக்காக நம்மையே எவ்வித மிச்சமின்றி கொடுக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஏமாற்ற மாட்டார். அதை குறித்துத்தான் இன்றைக்கு பவுலடியார் சொல்லுகிறார், நல்வாழ்வுக்கான வெற்றி வாகை எனக்கு மட்டுமல்ல, தங்கள் கடமையை நிறைவாகச் செய்து துன்புற்று தங்களையே ஆண்டவருக்கு கொடுத்து அயலாரை மகிழ்வித்து வாழ்கின்ற அத்தனை பேருக்கும் வெற்றி வாகை காத்திருக்கிறது என்கிறார். அந்த வெற்றி வாகையை நோக்கி நாம் எல்லாரும் பயணம் செய்வோம். மறைநூல் அறிஞர்களைப் போல அவர்களையே மையமாக வைத்து மற்றவர்களுக்கு சுமையாயிருப்பதை விட்டொழித்து, ஏழை கைம்பெண்ணை போல தாராளமாக மனமு வந்து நம்மையே ஆண்டவருக்கு கொடுப்போம். பவுலடியாரைப் போல விசுவாசத்தை பாதுகாப்போம். தீமோத்தேயுவுக்கு அறிவுறுத்தப்பட்டது போல நாமும் வாழ்ந்து காட்டுவோம். நம்முடைய நல்வாழ்வுக்கான வெற்றி வாகையை ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு கொடுப்பார். ஆமேன்.